10வது படிச்சிருந்தா போகிறோம், ஒரு அபக்கஸ் ஆசிரியராக வந்துடலாம். ஹரி இப்படி பண்ணுங்களேன், நீங்கள் முதல்ல பண்ண அதே தப்பை பண்ணுறீங்க, உங்கள் சின்ன எங்கே இருக்க, இது பேர் சீக்குன்னு பேர். நம்ம நாட்டில் டாக்குமெண்டேஷன் இஸ் ஜீரோ. நீ என்ன படித்தேன்னு உனக்கே கொஞ்ச நாள் கழிச்சு தெரியாது. அரசு பள்ளி மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற பள்ளி இருக்க முடியாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். மினிஸ்டரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் வராங்க. நம்ம நிறையா பேர் ஆன்லைன் கிளாஸில் இப்படி உட்காந்துருக்கீங்க, என்னத்தை புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியாது, கண்டிப்பாக அந்த ஆசிரியருக்கும் தெரியாது. 79 2000 கார்ப்பரேஷன் ஸ்கூல் சில்ட்ரனை வச்சு ஐ டிட் அ ஸ்போர்ட்ஸ் மீட். ஒரு எக்ஸாமில் ஃபெயில் பண்ணுறான், அவன் போய் செத்து போய்ட்றான். இன்னொரு 10 தடவை பரிச்சை எழுதினா பாஸ் பண்ணிக்கலாம், உயிர் போயிடுச்சுன்னா வருமா. உடனே நான் இது ஆர்மிக்கு போகிறேன்னொடனே என்னம்மா லூஸ் மாதிரி பேசுகிற அப்படி சொன்னாங்க. இன்றைக்கி உள்ள நிறையா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தண்டம். எங்கெங்கெல்லாம் இப்போ வந்து அபாக்கஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு, அதோட யூசஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது? I'll go back to 98. நான் வந்து இப்படி ஒன்று ஆர்மிக்கு போகிறேன் அப்படின்னு என் வீட்டு பக்கத்து ரோட்டில் என்னோடய ஸ்கூல் ஜூனியரோட வீடை வாடகைக்கு எடுத்தேன். அப்போ எல்லோரும் என்னை லூஸுன்னே சொன்னாங்க, ஏன்னா ஐ வாஸ் அ லீடிங் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். உடனே நான் இது ஆர்மிக்கு போகிறேன்னொடனே என்னம்மா லூஸ் மாதிரி பேசுகிற அப்படி சொன்னாங்க. மென்டல் அரித்மெட்டிக்னு நாலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது டீச்சர் கிளாஸ் உள்ள நுழைஞ்ச உடனே வாய்ப்பாடு தெரியும் எங்களுக்கெலாம், உங்களுக்கெலாம் தெரியாது, ஏன்னா நீங்கள் தான் கால்குலேட்டர் வச்சுருக்கீங்களா? எனக்கு தெரியும் மேம். நிஜமா? வாவ், யூ மேட் மை டே. 12th டேபிள் கூட தெரியும். 16 டைம்ஸ் டேபிள் தெரியுமா? 16 1s ஆர் 16 15 2s ஆர் என்ன? 30. வெரி குட். என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஆசிரியர் வந்த உடனே மென்டல் சவுண்ட்ஸ்னு கேட்பாங்க, குடுக்குடுன்னு எழுதுவோம். ஓகே. இப்போ மென்டலே கிடையாது. ஸோ நான் மென்டலுங்கிற வார்த்தையை போட்ட உடனே என்னோடய ஆஃபீஸ்க்கு எதிர ஒரு ரிக்ஷா மேன் இருந்தார். யாருமே கிட்ட வரமாட்டாங்க, மென்டல்னு வேறு போட்டிருப்பேன், மென்டல் அரித்மெட்டிக்னு போட்டால் அவர் வந்தார் அங்கேருந்து. மேடம், நான் டாக்டரேட் படிச்சிருக்கேன்னு தெரியும், ஆனால் என்னத்தில் என்ன டாக்டர்னு போட்டிருக்கு, எல்லாருக்கும் ஜுரம் பார்க்குற டாக்டர் தான் தெரியும். ஓகே. பிஹெச்டி இடிடிலாம் தெரியாது. ஐ எம் டாக்கிங் அபவுட் 91 92 நான் அந்த போர்டு போட்டது. அவர் வந்தார் அங்கேருந்து, அம்மா என் பிள்ளைக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களான்னாரு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இப்படியெல்லாம் வேறு புரிஞ்சுப்பான். இதை சொல்லி கொடுக்கறதுக்கே எனக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. இன்றைக்கி படிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போனோம், அமேசானுக்கு போனோம், சுவிட்சர்லாண்டுக்கு போனோம், அப்படிலாம் போகிறாங்கல்ல. அந்த காலத்தில் அந்த ஊர்லேயே ஏதோ 4 பேர் இருப்பாங்க, ஏதோ ஒரு படிப்பை சொல்லி கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கல்வி என்பது இருக்கும். லிட்ரஸிங்கிறத பற்றி இன்னொரு நாள் பேசலாம். இந்த காலத்தில் இந்த ஸ்கூலுக்கு போனால் தான் படிப்புன்னு நிறையா பிள்ளைங்களுக்கு படிப்பே இல்லை. Even in the cities, if you look at certain crowded areas of the lower socioeconomic status groups, you hardly find any learning centers. After school supportனு இருக்கணும். ஏன்னா படிக்காத அம்மா அப்பா, ஏழை அப்பா அம்மா சொல்லித்தரலைங்கிறத விட்டுடுங்க, பணக்கார அப்பா அம்மா ரொம்ப பிஸியாக பணம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லித்தர டைம் இருக்காது. அண்ட் பீப்புள் கேன் லேர்ன் ஃப்ரம் தேர் பியர்ஸ் மச் பெட்டர். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கோல் வந்து சின்ன கிராமங்களில் கூட லோக்கல் ஆளுங்க அதை ஆரம்பிக்கணும். 10வது படிச்சிருந்தா போகிறோம், ஒரு அபக்கஸ் ஆசிரியராக வந்துடலாம். வெறும் ஆசிரியர் மட்டும் பத்தாது, இதை ஒரு சென்டராக நடத்துறதுக்கு ஒரு ஆள், அந்த அபக்கஸை பண்ணி விற்கிறதுக்கு ஒரு ஆள், அதுக்கு ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள், அதுக்கு அந்த பேகு, இந்த காம்படிஷன் ரன் பண்ணுறது, ஹாலு, அது இதுன்னு அசசரிஸ் ஆஃப் அபக்கஸ், இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஐ திங்க் economically we have developed a lot of entrepreneurs. So I think our people should learn to compete in the wider world. என் கிளாஸில் நான் தான் ஃபஸ்ட்டுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த திருக்குறளெல்லாம் கூட ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்லுவாங்க. they won't say ஆதி பகவன் முதற்றே தமிழ்நாடு அப்படி சொல்ல மாட்டாங்க. You must be somebody in the world, ma. And today world has become much smaller because of technology. You won't believe it. உங்களுக்கு ரூபா பற்றி என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. நான் இந்தியாவுக்கு வந்து இந்த அபக்கஸ் ஆரம்பிக்கும்போது
ஒரு பிள்ளைக்கு 6,000 ரூபாய் பணம்னு சார்ஜ் பண்ணேன். எப்போ 1998 registration and 3 months fee, but I guaranteed results. And people paid. Why? Because I was able to demonstrate the outcome. இப்போ நீ பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் பிள்ளையை சேர்க்குற, 10 லட்சம் ரூபாய் கட்டினேன், என் பெரிய பிள்ளைய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்தேன் அப்படின்ற அந்த பிள்ளை 40 மார்க் வாங்கும்போது ஸ்கூல் செஸ் நாங்கள் சொல்லி கொடுத்தோம், அந்த பையன் படிக்கலான்னு விட்டுறாங்க. அபக்கஸ் அப்படி இல்லை, அவுட்கம் தெரியும். இன்றைக்கி நீ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒழுங்காக வரலன்னா அப்பா அம்மாவை தூக்கி வெளில போட்டுடணும். Simply because the child should get interested in doing whatever it is doing. இன்னைக்கு பார்த்தேன்னா Abacus is being given at a very low cost, which means நிறைய பேர் விஷயத்தை கற்றுக்கிட்டுருக்காங்க. குவாலிட்டியை தவற விடாமல் அரசு பள்ளிகளில் அரசு பள்ளி மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற பள்ளி இருக்க முடியாதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். If you compare private school teachers and government school teachers are paid higher. நிறைய பேர் எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. மினிஸ்டரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் வராங்க. அண்ட் இன்க்ளூடிங் டாக்டர் அப்துல் கலாம் கேம் ஃப்ரம் கவர்மெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு அவங்க இதை பள்ளி பாடமாகவோ இல்லை ஆஃப்டர் ஸ்கூல் சப்போர்ட்டாகவோ இன்ட்ரடியூஸ் பண்ணினால் பிரெயின் டெவலப்மெண்ட் இஸ் குட். அது மட்டும் இல்லை ஹரி, நம்ம நாட்டில் டாக்குமெண்டேஷன் இஸ் 0. இப்போ நான் யூஎஸில் படித்தேன். அங்கே வந்து இந்த பிள்ளையை பற்றி ரிஃபரல் வேணும்னா ஐ ஹாவ் இனஃப் பேப்பர்ஸ். இங்கே நீ என்ன படித்தேன்னு உனக்கே கொஞ்ச நாள் கழிச்சு தெரியாது. சிம்ப்ளி பிகாஸ் தெர் இஸ் நோ டாக்குமெண்ட். இப்போ கவர்மெண்ட் பள்ளி இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, எம்ஃபில் பண்ணுறாங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க, என்னவோ எஜுகேஷன் மினிஸ்டர் தினமும் சொல்லிகிட்ருக்காரு. அந்த காலேஜஸை இந்த பள்ளிக்கூடங்களோடு சேர்த்து ஒரு கேப்டிவ் ஆடியன்ஸ் எடுத்து டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நிஜமாகவே நம்ம அவுட்கம் பார்க்குறோமா இல்லையாங்கிற தெளிவு வரும். பேசிக் பீட்ஸை தினமும் காட்டால் தள்ளிட்டுரு, மனசால் பண்ண தெரிஞ்சுக்கோ. ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி பேசுகிற ஸ்பீட் 1 add 5 add 10 less 4 அந்த ஸ்பீடு கம்மி பண்ணி ஏற்றி பண்ணால் மைண்ட் கெட்ஸ் அக்ளிமடைஸ் டு லிஸ்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இங்கே மூவ் பண்ண முடியும். நம்ம நிறையா பேர் ஆன்லைன் கிளாஸில் இப்படி உட்காந்துருக்கீங்க, என்னத்தை புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியாது, கண்டிப்பாக அந்த ஆசிரியருக்கும் தெரியாது. இருக்கக்கூடிய பள்ளிகள் அவங்களுடைய வகுப்புகளை சாயங்காலமில் அந்த ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அபக்கஸ் மாதிரி திறமைகளை வளர்க்கக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுப்பார்களே. ஆனால் இந்த 2-3 வருஷமாக பிள்ளைங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் கேன் பி ஹேண்டில்ட் பெட்டர். இல்லைனா நீ நாளைக்கு ஸ்கூலை திறக்கும்போது யாருக்கும் ஏந்து ஒழுங்காக பல்ல தேய்ச்சி குளித்து உருப்படியாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர தெரியாது. ஆனால் வந்து இன்றைக்கி எத்தனை பேர் வந்து அபாகஸில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க? ஏன்னா 1998 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து 6,000 rupees கொடுத்து கூட பே பண்ணி படிக்கிற அளவுக்கு ஆளுங்க இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அப்போது 6,000 இருந்தது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் எந்த அளவுக்கு வந்து அஃபோர்ட் பண்ணி படிக்கிற அளவுக்கு இருக்கும், அது பேரண்ட்ஸால் வந்து படிக்க வைக்க முடியுமா? அது எப்போவுமே லான்ச் போது யூ ப்ரைஸ் இட் ஹையர். நிறைய ஏன்னா இட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ். 2 பேர் 3 பேர் கற்றுக்கிட்டாங்கன்னா இட் கோஸ். ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி நிறைய பேர் கற்றுக்கும்போது இட் ஷுட் பி ஆஃபர்ட் அட் 100 rupees or 200 rupees a month அப்படிங்கிறது என்னோடய ஃபீல். 2வது யார் வேணால் அபக்கஸ் பண்ணலான்னு வந்துருச்சு. ஐ டோன்ட் அக்ரி. இன்றைக்கி உள்ள நிறையா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தண்டம். ஐ டெல் யூ த ரீசன் வாய். பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஃபீஸ் கட்டுற அப்பா அம்மா அந்த கட்டுற பணத்துக்கு வேல்யூ இருக்கான்னு பார்க்கறது நானா அந்த அப்பா அம்மாவா? பின்ன அதனால் அபக்கஸ் சொல்லிக் கொடுக்குறவங்கெல்லாம் நல்ல இன்ஸ்ட்ரக்டர் இல்லை கராத்தே சொல்லிக் கொடுக்குறவங்கெல்லாம் நல்ல இன்ஸ்ட்ரக்டர்லாம் எனக்கு தெரியாது. நீ பணம் போடும்போது do you have return on that investment? Investing in a child is education. பணம் செலவு பண்ணி இன்றைக்கி ஏன் படிக்க வைக்கிறாங்க? நாளைக்கு கோடிக்கணக்கில் இவன் சம்பாதிக்க போகிறான். இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு அபாகஸ் கிளாஸ் தான் சேர்க்குறாங்க. அப்போது they should understand the quality of the instructor
and the time that the child gives for the practice. See, we are a beautiful country. We have the richest people resource. If all our people become brilliant people, இன்னிக்கே உலகம் ஃபுல்லாக இந்தியன்ஸ் இல்லாத பொசிஷன்ஸே கிடையாது. டுடே பீப்புள் ஆர் அசெட்ஸ். ஹவ் ஆர் யூ என்ஜினியரிங் யுவர் அசெட்ஸ்? ஹவ் ஆர் யூ டெவலப்பிங் யுவர் அசெட்ஸ்? யூஸ் த லோக்கல் பீப்புள், தே ஆர் காஸ்ட் எஃபெக்டிவ். Help parents to understand quality, then they will demand outcomes. Give learning that is outcome based, be it values. இப்போ நான் வேல்யூ கற்றுக் கொடுத்தேன்னா அந்த குழந்தை பொய் சொல்லாத இருக்கணும். அந்த வேல்யூவை கிளாஸில் உட்காந்து கற்றுக்கிட்டு வெளியில் போய் பொய் சொல்கிறதுக்கு அப்பா அம்மாவே கற்றுக் கொடுத்தாங்கன்னு வைங்க, கஷ்டம். ஏய் ஹரி, இப்படி பண்ணுங்களே, கரெக்டா பண்ணிட்டீங்களா? ஓகே, புட் இட் ஆன் யுவர் சின். நீங்கள் முதல்ல பண்ண அதே தப்பை பண்ணுறீங்க. உங்கள் சின்ன எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. இது பேர் சீக்குன்னு பேர். ஓகே, நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல, நான் உன் கையை பார்த்து பண்ணேன், ரைட்? நிறையா பேர் பார்க்கறத தான் பண்ணுவாங்க. அப்பா அம்மா ஆசிரியர் அத்தனை பேரும் பொய்ய சொல்லிட்டு நீ ஆனஸ்டாக இருன்னா, விஷுவல் இஸ் வெரி பவர்ஃபுல். அதனால நீ வேல்யூ ஆனஸ்டியாரு அப்படி சொல்லி கொடுத்துட்டு அப்பா அம்மா ஆசிரியர் அத்தனை பேரும் பொய் சொன்னீங்கன்னு வைங்க, அருமையாக புள்ள போய் சொல்ல கற்றுக்குவோம். புரியுதா? ஸோ திறமைகள், வேல்யூஸ் அவுட்கம் பேஸ்டாக இருக்கணும். இன்வெஸ்ட் இன் த சைல்ட், இன்வெஸ்ட் இன் த லேர்னிங், வீல் ஹாவ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி, பியூட்டிஃபுல் வேர்ல்டு இன்ஃபேக்ட். சூப்பர் மேம். ஸோ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. 90ஸ்லேயே அபாக்கஸை ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் இவ்வளோ வருஷத்தில். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில அச்சீவ்மெண்ட்ஸ் இவ்வளோ சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. பிகாஸ் எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு. பட் இவ்வளோன்னு சொல்கிறேன், சரியா? நீங்கள் உங்களுக்கு இதனோட பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா எந்த மாதிரி? மை ஸ்கூல் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். Okay. I was the first school pupil leader. இன்னி வரைக்கும் என் பேட்ச்மேட்ஸ் அத்தனை பேரும் we get together. Most of us are scientists, doctors. 83ல் I did my MA in English in India, B.Ed and M.Ed here, and whole range of work. 79ல் 2000 கார்ப்பரேஷன் ஸ்கூல் சில்ட்ரனை வச்சு ஐ டிட் அ ஸ்போர்ட்ஸ் மீட். கனரா பேங்க் வாஸ் த ஸ்பான்சர். 1979லேயே 79. யூனோ ஐ வென்ட் டு கார்ப்பரேஷன் ஸ்கூல். கனக சபைன்னு ஒருத்தர் எஜுகேஷன் ஆஃபீஸர், வண்டர்ஃபுல் பர்சன். கார்ப்பரேஷன்லேருந்து மத்தியானம் சாப்பிட ஏதோ பண்ணெல்லாம் கொடுத்தாங்க, ஏதோ ஒரு லயன்ஸ் கிளப் ஒரு டிஷர்ட் கொடுத்தாங்க. அப்போது ஐபிஎஸ் ஒருத்தர் ரோடில் டிராஃபிக்கை நடத்தினார். 2000 பிள்ளைங்க மார்ச் பண்ணிட்டு வந்தாங்க. அண்ட் மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி வாஸ் எஜுகேஷன் மினிஸ்டர். வி டிட் இட் இன் கோபாலபுரம். ஏன் ஸ்போர்ட்ஸ் பண்ணேன்னா, ஸ்போர்ட்ஸில் தான் ஜெயிக்கலாம் தோக்கலான்னு கற்றுக்குவாங்க. இல்லைனா இன்றைக்கி ஒரு எக்ஸாமில் ஃபெயில் பண்ணுறான், அவன் போய் செத்து போய்ட்றான், யூஸ்லெஸ் ஃபிலோ. இன்னொரு 10 தடவை பரீட்சை எழுதினா பாஸ் பண்ணிக்கலாம், உயிர் போயிடுச்சுன்னா வருமா? ஸோ குட்டி பசங்க அத்தனையும் ஐ டிட் தட். ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். தென் பிளட் டொனேஷனில் நிறையா பண்ணியிருக்கேன். ரெக்கக்னிஷன் நிறையா இருக்கும். த லேட்டஸ்ட் ஒன் அம்பாசிடோரியல் ஸ்காலர்னு ஒரு ஸ்காலர்ஷிப்பில் ஐ வென்ட் டு த US டு ஸ்டடி மேனேஜ்மெண்ட் அட் University of Connecticut. Then I got the East West Center Award, which is a Fulbright Award. And I went to Honolulu to study counseling and guidance. 2018 I was honored in Korea, along with a Philippines minister, a Korean dignitary and an American. I was the one of the 4 at our East West Center conference. I've traveled half the world and I love education. And right now I'm doing something called Vidyarthi. Vidyarthina student. ஸ்டூடெண்ட்டுங்கிறது பள்ளி நாட்களில் மட்டும் இல்லை, காலம் ஃபுல்லாக. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு எல்லாம் இப்படி மோட்டர் பைக்கில் இப்படி ஃபோன் வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுறாங்க, போலீஸ்காரன் பிடிச்சிடுறான். நான் சும்மா ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு இப்படி வச்சா அது ஹோல்டரில் போய்டுறது. அதை பிடிச்சிக்க கூட எனக்கு தெரியல. ஐ எம் ட்ரைங் டு லேர்ன் பிகாஸ் ஐ வாண்ட் டு பி இன் த ஹோல் கேம் ஆஃப் திங்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு பி லெஃப்ட் அவுட். ஸோ படிப்புங்கிறது காலம் ஃபுல்லாக வேணும்.
வித்யார்த்தியில் தினம் கார்த்தால 10லேருந்து 11, சாயங்காலம் 6லேருந்து 7:30 மணிக்கு ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் நான் இப்போ பண்ணுறேன். எங்கெல்லாம் என்ன மாதிரி பாடம்லாம் சொல்லித்தராங்களோ அந்த பாடத்தெல்லாம் அவங்கள சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸாக ஷோகேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஏனென்றால் இதெல்லாம் நடக்கும் போல இருக்குது. இப்போ அபக்கஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இன்னொரு 10 பேர் அதை பிக்கப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இஃப் யூ கேன் ஷோகேஸ் தீஸ் திங்ஸ் இட் வில் ஹெல்ப் பீப்புள் understand அப்படின்னு. I have been really honored in many ways, certificates, medals and all that. But I think the best honor is when my students become better than me. And I have hundreds of trainers and teachers who I launched who will do much better than I can ever do. டீச்சர்ஸ்க்குமே அது ஒரு பெருமை தானே, சொல்லிக் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணா. அண்ட் என்னோட தொழிலையே என்னை மிஞ்சின ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. That I think is the legacy every teacher should give to the world. ஒரு step and we should keep progressing towards the good things. மேம், அபாக்கஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து எஜுகேஷன் அப்பார்ட் ஃப்ரம் எஜுகேஷன் அது வந்து அடிஷ்னல் கோர்ஸ் தான் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னமும் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க? இந்த அபக்கஸில் 2-3 ப்ராப்ளம் இருக்குது. வேதிக் மேத்தமேட்டிக்ஸில் இன்னொன்று இருக்குது. அதுவும் ஃபார்முலா பேஸ்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ குட் ஒன், பட் டசன்ட் ஹாவ் தட் கேவிஏ ஸ்கில்ஸ் ஆஸ்பெக்ட். அபக்கஸில் நிறையா டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, வில் இட் இன்டர்ஃபியர் வித் த மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ்? ஏன்னா அவன் அந்த ஃபார்முலாலாம் பார்க்காதே அவன் இருக்குன்னு ஆன்சர் சொல்லிடுறான். வில் இட் நாட் இன்டர்ஃபியர் அப்படின்னு கேட்பாங்க. இஃப் யூ திங்க் அபக்கஸ் வில் இன்டர்ஃபியர், கால்குலேட்டர் வில் ஆல்சோ இன்டர்ஃபியர் இல்லையா? தட் இஸ் நம்பர் 1. இல்லை டெசிமல்ஸ், ரேஷியோ, மல்டிப்ளிகேஷன், பவர், ஸ்கொயர் ரூட் எல்லாமே பண்ண முடியும். இதை கற்றுக்கணுங்கிற எதுவுமே இப்போ நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறேன்னு வச்சுக்கோ, ஐ ஹாவ் டு voluntarily bring it into my brain in order to use it. Exposure is important. I feel that all children, all older people like இல்லை அல்சைமர்ஸ் டிசீஸ் அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடிய ஆட்கள் கூட they should start doing this. And mentally retarded children, best thing is Abacus tool. Not because they can do mathematics, but because and the KVA skills improve ஆகும். So I feel that below average kids, mentally retarded kids, Alzheimer's disease people, all these people also should use the Abacus. I agree. It is outer the school syllabus, but only your government does school syllabus. So tell your government to put it as a part of the school syllabus, then it becomes in syllabus. சூப்பர் மேம், ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்னொரு சின்ன விஷயம், நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் இந்த எஜுகேஷன் இல்லாமல் நிறைய விதமான சோஷியல் ஒர்க்ஸும் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ எந்த மாதிரியான சோஷியல் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னு ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்ல முடியுமா? இப்போது நிறைய பள்ளிகள் கிட்ட பசங்க வீடுகள் இருக்குது, பள்ளிகள் இருக்குது. ஐ டெல் தேம், வேஸ்ட்டுங்கிறது நம்ம நாட்டில் ரொம்ப ஜாஸ்தி. அமெரிக்காவில் கிடையாது, 100% கிடையாது. யூட்டிலிட்டேரியன் எக்கானமி. அவன் என்ன பண்ணுவான், அவன் வீட்டில் ஒரு சாரி யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க, அப்புறம் கொஞ்சம் நாளில் அதை கராஜ் சேல்னு அதை விற்றுருவான். நம்ம ஆளுங்க அது ரொம்ப தப்பு அப்படின்னு ஒரு குப்பை தொட்டியில் போட்டு இட் வில் பிகம் அ பிக் வேஸ்ட். சில பேர் அதை கட் பண்ணி வீட்டில் துடைக்கிறதுக்கு மேபி தட் இஸ் அ பெட்டர் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஸோ இப்போது நீ வளர்ந்துட்ட, உங்கள் அம்மா அப்பா நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கதை புத்தகங்கள் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோ. நீங்கள் ஒரு காலனியில் இருக்கிறீங்கன்னா எல்லோரும் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ஒன்றா வச்சா, தென் ஐ ஷோ யூ another belt where all those things can be used. இதை நான் ஆல்மோஸ்ட் 30 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். தென் ஐ கனெக்ட் 2 schools, ஒரு வெல் டு டூ ஸ்கூல் அண்ட் நாட் ஸோ வெல் டு டூ ஸ்கூல். இவங்கள்ட்ட உள்ள கிரையான், பென்சில், புஸ்தகங்கள், ட்ரெஸ்ஸஸ் நல்லா துவைச்சி அயர்ன் பண்ணி அது எடுத்துகிட்டு, அண்ட் ஐ டெல் த கிட்ஸ், நீங்கள் எடுத்துகிட்டு இது இங்கே கொடுங்க. I strongly believe culture is very important, very, very strongly believe. Herbal plants is very important. So I have the children in any village, I get the young people together and have them collect all the herbs. துத்தின்னு ஒரு செடி இருக்குது,
நிலவேம்பு எங்கிட்ட இருக்குது. என் தோட்டத்தில் 56 வித ஹெர்பல் பிளான்ஸ் இருக்குது. ஐ ஷுட் டெல் யூ திஸ். நான் அமெரிக்காவில் இருந்தபோது 88 ஐ கேம் டு இந்தியா, ஃபில்ம்டு தட் ஆடி ஃபெஸ்டிவல். மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க, வேப்பலை எல்லோரும் கெட்டிகிட்டு இருப்பாங்க. I made a film, it's a social documentary. I said அசராதிக்தா இண்டிகான். அப்போ தான் ஆஃப்ரிக்காவில் இந்த வேப்பம் நடுறதுக்கு பெரிய ரீசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க யூஎஸில். சலீம் அகமத்னு அவர் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் அமெரிக்கன், நாட் பாகிஸ்தானிய. நாட் இங்கே வந்து நான் என்ன சொன்னேன், சாதாரண மக்களுக்கு புக்கை எடுத்து படிக்க தெரியாதுங்கிற காரணத்தினால என்னுடைய நாட்டில் இதை வந்து ஒரு கல்ச்சுரல் ஆஸ்பெக்டாக சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த அம்மை போட்டாக்க வாசலில் வேப்பலை கட்டணும், ஸோ தட் யாரும் உள்ளே வரமாட்டாங்க. சோஷியல் ஐசோலேஷன் இன்றைக்கி பேசுகிறீங்களே, அன்றைக்கி அவங்க பண்ணாங்க. டர்மரிக் பேட்டன்டட், அன்றைக்கி அதை யூஸ் பண்ணாங்க. ஐ டிட் அ ஷார்ட் ஃபில்ம் அண்ட் இட் வாஸ் ஸ்க்ரீன்ட் இன் த ஃபிலிப்பீன்ஸ் as a part of research on Asaradicta indica. So I feel that you should know your strengths, your local strengths. ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னா you can't go to a western medicine doctor. You should know முந்தா நாள் என் வீட்டில் சாரப்பாம்பு இருந்தது, இலோ பெருசு சாரப்பாம்பு. ஐ ஹாவ் அ வீடியோ ஷூட். ஒரு தடவை என்ன பண்ணேன், ஐ brought about 50 children who were special children. அண்ட் என் வீட்டிலேருந்து அந்த லேக் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த லேக் கிட்ட ஸ்பெஷல் சில்ட்ரனா, தட் மீன்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ மூளை டெவலப் ஆகலை. அவங்கள நடந்து என் வீட்டுக்கு வர சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன். அப்போ அந்த மண்ணெல்லாம் கால் வச்சு நடக்கும்போது அந்த ரஃப் டெரெயின்லாம் நடக்க தெரியும். நைட்டில் நடுவில் நின்று தவளை கத்துறதெல்லாம் கேட்க சொல்லுவேன். யூ மஸ்ட் பி இன் டியூன் வித் நேச்சர். ஐ திங்க் அ லாட் ஆஃப் சென்சிட்டிவிட்டி அண்ட் அவேர்னஸ் இஸ் ரிக்வயர்ட், அண்ட் we are all able to do it in our own locations. And I think that is what we should be doing. ரொம்ப நன்றி மேம். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன இவ்வளோ விஷயமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அபாக்கஸ் பற்றி ஆகட்டும், இல்லை நீங்கள் பண்ணுற சோஷியல் ஒர்க் ஆகட்டும். ஸோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை வந்து என் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். இப்படி ஒரு எஃபர்ட் எடுத்து எங்கேயோ போய் தேடி கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிற இந்த எஃபர்ட் இஸ் வெரி நைஸ். தேங்க்யூ.